இதெல்லாம் பேசினா போலீஸ் கிட்ட போகலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முதல்ல உயிரோடு இருக்கும்போதே எப்படி இருந்தாதாரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீ முழுகாமல் வேற இருக்கிற, உனக்கு முழு உரிமை இருக்குடி. நீ ஏண்டி அவரை விட்டு கொடுக்கணும்? இங்கே பார், முதல்ல அவர் வாயால் சொல்லிட்டோம், நீ அவருக்கு வேணான்னுட்டு மற்றது நான் பார்த்துக்கலாம் என்னான்ற. ஆமாம்மா, இது வரைக்கும் என் கண்ணை பார்த்து அவர் பேசவே இல்லை. நீ எனக்கு வேணாடி அன்னிட்டு எனக்கு என்னவோ குட்டுமுக்கி அக்கா சொன்ன மாதிரி என்னவோ சதி நடந்துச்சா இல்லை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரில. எனக்கு அவர் வாயால் எனக்கு கேட்கணுமா, நீ எனக்கு வேணாடி, எனக்கு மோனிஷாவை தான் பிடிச்சிருக்குன்ட்டு அவர் சொல்லிட்டோம், நானே பிரிஞ்சு வந்துடுறேம்மா. சரி வாடி போகலாம் நடுமா. என்னங்க, என்னையும் குழந்தையும் ஒரு ஆலங்காலிக்கு கூட கூட்டிகிட்டு வரத்துக்கு இந்த வீட்டில் ஆள் இல்லையா? நான் என் மேலே இருக்கட்டும் உங்கள் கோவம், நான் வேணான்னு சொல்லலை. இன்னும் 2 அடி கூட அடிக்கலாம். இந்த பிஞ்சு குழந்தை என்னங்க பண்ணுச்சு? உள்ள யாரும் இல்லாத அனாதிங்க மாதிரி நானும் என் குழந்தை இப்படி உள்ளே வரோமே, கொஞ்சம் கூட யாருக்குமே மனசே இறங்காதாங்க. இங்கே அழாத அஞ்சலி, வா ரூமுக்கு போகலாம். வா, உங்கள் பேர் குழந்தை அழுவுது, வா போகலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இவ்வளோ பேர் வீட்டில் இவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு இந்த வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அழாத அஞ்சலி, அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கு வருத்தப்படுற? நான் உன் கூட இருக்கிறேன்ல, நீ எப்படியெல்லாம் லோன்லி எல்லாம் ஃபீல் பண்ணாது. வா நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கே பாரு, நீ இப்படியே அழுதுகிட்டே இருந்த, நான் இந்த வீடு விட்டு வேறு வீடு பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ 100 ரூமுக்கு நடக்கிறியா எப்படி? இல்லைங்க, இல்லை, நான் ரூமுக்கே வரேன். ப்ளீஸுங்க, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அத்தை என்னையும் இந்த குழந்தையும் ஏற்றுக்குவாங்க. அவங்க பேத்தி மேலே அவங்களுக்கு எப்படி பாசம் இல்லாமல் போயிடும்ன்ட்டு நானும் பார்க்குறேன். நீ இப்படியே பகல் கனவு கண்டுக்கிட்டே ரஞ்சலி. அவன் மேலேயும் நீ பெற்று போட்ட அந்த குழந்தை மேலேயும் எப்பொழுதும் எனக்கு பாசம்ன்றது எனக்கு வராது. இங்கே பார், எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் உடம்பு தேத்துக்கோ. அது நான் சொல்லலையாங்க, அத்திக்கு என் மேலே பாசம் இருக்குங்க, ஆனால் காமிச்சிக்க மாட்டாங்க. மண்ணாங்கட்டி. வீட்டு வேலைலாம் யார் செய்கிறது? என்ன வீட்டு வாழைக்கறியை வச்சுக்க முடியும்? இந்த வீட்டு மருமகன்ட்டு இருக்க இல்லை. சீக்கிரமா, இன்னும் உனக்கு 5 நாள் தான் டைமு. பரவாயில்ல, நாங்கள்லாம் குழந்தை பெற்று மறாத நாளே பெட்ஷீட் துடைச்சி போட்டிருக்கோம். நீ பெற்று 4 நாள் ஆயிடுச்சுல ஆல்ரெடி. டக்கான்னுட்டு வீட்டில் இருக்கிற வேலை மொத்தமும் நீ தான் செய்யணும். என்னம்மா பேசுகிற? குழந்தை பெற்று 4 நாள் தாம்மா ஆகுது, பச்சை உடம்புக்காரியை போய் வீட்டு வேலை செய்ய சொல்கிறீங்க? அப்படியாப்பா? நான் உன்னெல்லாம் பெக்கும்போது எனக்கு யாருமே இல்லை. நான் மறாத நாளே உங்களெல்லாம் குளிப்பாட்டி சீராட்டி தாளாட்டி மொத்த வேலையும் நான் தான் செய்வேன். அப்போது இப்படி என்ன பேசுகிறதுக்கு யாரும் இல்லைப்பா. நாங்கள்லாம் அப்படி தான் உங்களெல்லாம் பத்து வளர்த்தோம். இங்கே பார், பச்சை உடம்புக்காரிக்கு அதான் 4 நாள் ரெஸ்ட் எடுத்தால போதும். வேணும்னா இன்னும் 4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லு, போதும். முடியாதும்மா, என்னம்மா பேசுகிற? அவோ 5 மாதத்துக்கு வீட்டில் இருக்கிற வேலை, இந்த வேலையை அவள் செய்ய மாட்டான். வேணும்னா நான் வீட்டு வாழைக்காரி விற்கிறேன், அவளுக்கு நான் வேணும்னா காசு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் தலைக்கு எடுத்துக்காதீங்க. இங்கே பார், என் வீட்டு வேலைக்கு கண்டவளை வந்து கை வைக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவளுங்க தான் வேலை செய்யணும், செய்ய வைப்பேன். எங்க சும்மா இருங்க, நான் வேலை செய்யாமல் வேறு யாருங்க வேலை செய்வா? நான் செய்கிறேங்க. என்னஞ்சலி பேசுகிற? அம்மா தான் ஏதோ அருவிக்கிட்ட தரமாக பேசுகிறாங்கன்னா நீயும் அதுக்கு சரின்னுவியா? இங்கே பார், உனக்கு போட்டிருக்க ஸ்டிச்சு கூட இன்னும் ஆறலை, அதுக்குள்ளே வீட்டு வேலை செஞ்சால் ஸ்டிச்சு பிரிஞ்சிக்காதா? எங்க நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் 4 நாள் அத்தை டைம் கொடுத்துருக்குறாங்கல்ல, 4 நாள் அந்த புண்ணெல்லாம் ஆறிடுங்க. நான் பார்த்துக்கிறேங்க. அத்தை, அவர் சொன்னது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அத்தை. நீங்கள் சொன்ன மாதிரியே இன்னொரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வீட்டு வேலை மொத்தமும் நானே செய்கிறேன் அத்தை.
சரி சரி வா அஞ்சலி ரூமுக்கு போகலாம். சரிங்க. மா, ஓ, வாங்க 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 வாங்க. ம், எப்படி இருக்கீங்க மாமா? எப்படி இருக்க அஞ்சலி? ஓ, உனக்கு குழந்தை பிறந்துச்சாமே? ம், பொன் குழந்தையா? ம், அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்துட்டு இருக்கீங்க? வரமாட்டீங்கன்னு நினச்சேன். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வராமல் கண்ட நாயெல்லாம் நொழியுது. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வராமல் இருப்போமா? ஓ மாமா, கோவப்படாதீங்க மாமா. இப்போ நான் உங்களுக்கு அன்னிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படி மரியாதை கொடுத்து பழகுங்க. அது மட்டும் இல்லை மாமா, நான் இப்போ கண்ட நாய் இல்லை. இந்த வீட்டோட மூத்த மருமகளும் உங்கள் அண்ணனுக்கும் இதோ கழுத்தில் தாலி தெரியுதா? உங்கள் அண்ணனுக்கு கட்டின பொண்டாட்டியாகவும் ஆயிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அது சி, இதெல்லாம் எவன் பேசுவான்? வாய் மூடி. நீ மேலே நின்றுன்னு பேசுனா பெரிய மகாராணி என்பா. நானும் இந்த வீட்டோட மருமக தான், மறந்துடாத. நான் இந்த வீட்டுக்கு வராமல் எந்த வீட்டுக்கிட்ட போவேன்? என் உசுரே போனாலும் சரி, இந்த வீட்டு விட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் வெளியே போக மாட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டு விட்டு ஒன்று துரத்துறதுக்கோஸ்கரமே நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்டி. நான் மறுபடியும் த்ரிஷாக்காவை நான் இந்த வீட்டுக்கு நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன். சுதாகர் மாமா கூட நான் வாழ வைப்பேன். ஓ, அப்படியா? பண்ணு, தாராளமாக பண்ணு. அதுக்கு என் மாமா எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கணும். நான்னா அவருக்கு உசுறு. அது மட்டும் இல்லை, என் நெத்தி பார்த்தா தெரியல உனக்கு? நேற்று நைட்டே எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் அண்ணன் நெருப்பு. கண்ட நாயெல்லாம் தொடமாட்டாரு. ஐய, என்ன மாமா நீ? அவரு எனக்கு தாலி கட்டிட்டாரு, இன்னும் என் பக்கத்தில் வராமல் இருப்பாரா? சி போ மாமா. நீ வேற ஏமாமா இப்படி பண்ணுற? இதோ உங்கள் அண்ணனே வரப்போகிறாரு, அவரே கேள. ஏமா மோனிஷா, இங்கே வா. என்ன சொல்கிற மோனிஷா? நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிச்சா? சொல்றி, அதான் அத்தை கேக்குதுல்ல. சி போமா. எப்படிம்மா இதெல்லாம் நான் இங்கே வந்து சொல்கிறது? எனக்கு வெக்கமாக இருக்குது. என் நெத்தி பார்த்தாலே தெரியலையாம்மா. அடியே ராசாத்தி, போதும்டி போதும். 10 மாசத்துல எங்க அன்னைக்கு நீ ஒரு பேரம் புள்ளைய பெத்து போட்டனா, ஐயோ என்ன கையில பிடிக்கிறதுக்கு முடியாதே. என்னங்க சொல்கிறாயோ? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சா? இல்லை அஞ்சலி, என்னால் நம்ப முடியல. எங்கள் அண்ணன் இவ்வளோ மோசம்லாம் இல்லை. எங்கள் அண்ணன் தாலி கட்டிந்தே என்னால் இன்னும் நம்ப முடியல. இதில் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்குது இந்த வீட்டில்? ஏன்பா கார்த்தி, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அது சந்தோஷப்படாம இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி வயிற்றுல தெரியாத. யாரை என்ன பேசுறீங்க? பார்த்து பேசுங்க. எங்கள் வீட்டுக்கார இப்படிலாம் பேசுகிற வாழை வச்சுக்காதீங்க. வாயை மூடு. அது உன் வீட்டுக்காரனா? எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் எனக்கு எங்கள் அண்ணன் பிள்ளை. அதுக்கப்புறம் தான் உனக்கு புருஷன். என்னத்த என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க? நீங்கள் சும்மா நிற்கிறீங்க. அவன் கரெக்டாக தானே பேசுகிறா, தப்பாக ஒன்றும் பேசலையே. உங்ககிட்ட இப்போ நான் சொன்னேன் தெரியுமா? ஏ மோனிஷா, நீ சொல்லு, பொய் சொல்லாமல் சொல்லு. நிஜமாவே உனக்கு மாமாக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சா? என்ன அஞ்சலி, நீயும் சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சான்னு கேட்டுட்டு அதான் சொல்கிறேன் இல்லை. என்ன வீடியோவை எடுத்து காமிக்க முடியும்? நம்ப விட்டா விடு. என் நெத்தி இதெல்லாம் பார்த்தாலே தெரியல. ஐயோ எப்பா, உடம்பு வேற பயங்கரமாக வலிக்குது. சி, புருஷனோட தம்பி நிற்கும்போது எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு? என்னம்மாம்மா அஞ்சலி இப்படி பேசுகிறா? நீங்கள் 2 பேரும் தானே குடஞ்சி கேட்டீங்க, சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சா, சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சான்னுட்டு. அது சொல்ல தானே செய்யணும். இங்கே பாரு மோனிஷா, உன் மேலே எனக்கு கோவம் வர மாட்டேங்குது, இறக்கமாக தான் வருது. இங்கே பார், நீ 2ஆம் தாரமாக தாலி கட்டினவ, 2ஆம் தாரம். அது மட்டும் இல்லை, சுதாகருக்கு மாமாவுக்கு
முறையா த்ரிஷாக்கு கூட டைவர்ஸ் ஆகலை. அது எப்படி நீ பொண்டாட்டி ஆயிடுவ சொல்லு பார்க்கலாம். இப்போ கூட ஒன்றும் இல்லை. த்ரிஷாக்கா மட்டும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீ எல்லாம் இந்த வீட்டில் நீயும் உங்கள் அம்மாவும் காணாமல் போயிடுவீங்க. ஏய் நிறுத்தடி, வாயை அடுக்கு. அது எப்படி நான் இங்கே ஒருத்தி இருக்கும்போது நடந்துடுமா? நான் பார்த்து கட்டி வச்ச பொண்ணுடி, என் நாத்தனார் பொண்ணது. இங்கே பார், எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நான் எப்படியாப்பட்ட போலீஸை கூட நான் மடிக்கிடுவேன். போலீஸே அவள் பக்கம் திருப்பி விட்டுருவேன். அவளாம் ஒரு பைசா தகுதியே இல்லாதவ. அவள் பின்னாடி எந்த போலீஸ் பின்னாடி வாழை ஆட்டிக்கிட்டு வரப்போகிறான் சொல்லு பார்க்கலாம். நான் மனசு வச்சேன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் உருவாக்குவேன். அவ்வளோ செல்வாக்குள்ளவனை ஏகிட்ட போலீஸ் பேசுகிற போலீஸு. இங்கே பார், மரியாதையாக வாயை மூடிக்கிட்டு ஒரு ரூமுக்கு போ. இங்கே நடக்கிறது எதுவுமே நீ பேசக்கூடாது. உன் வேலை உண்டு, நீ உண்டுன்னு இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற வேலை அது மெயினாக நீ தான் பார்த்துக்கணும். மொத்த வேலையும் நீ தான் செய்யணும், சரியா? இங்கே பார், நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு தடவை த்ரிஷா பேச்சு இந்த வீட்டில் யாரும் எடுக்கக்கூடாது. அவோ என் பையனுக்கு பொண்டாட்டி இல்லை. அவளுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. இந்த வீட்டுக்கு என்னோட புள்ளிக்கு பொண்டாட்டியாகவும் இந்த வீட்டோட மூத்த மருமகளாகவும் மூத்த பேரனை பெற்று போடுறவ இதோ என் மோனிஷா மட்டும்தான். அவளை பற்றியும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. நான் மட்டும்தான் பேசுவேன். அதுக்குன்னிட்டு எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு யாரும் பேசக்கூடாது. அவங்கவுங்க வேலை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க ரூமில் மூடிக்கிட்டு இருக்கணும். ஏதாச்சும் அப்பப்போ இந்த வீட்டில் சண்டை வந்துச்சு, நான் சொல்லுவேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னிட்டு. அது உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக பேசலாம். இல்லை இந்த வீட்டில் இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். சுகுந்தா, ரூமுக்கு காஃபி எடுத்துகிட்டு வா, எனக்கு தலைவலிக்குது, நான் போகிறேன். சரிங்க நீ. என்ன அஞ்சலி, ஒரே டென்ஷன் ஆகுது போல இருக்க? நான் இந்த வீட்டோட மூத்த மருமகடி, அதுவும் சொந்த நாத்தனார பொண்ணு. குழந்தையிலிருந்தே அவரை தான் கட்டுவன்னுட்டு இப்போ தான் கட்டியிருக்கேன் ஒரு வழியா. நீ மறுபடியும் இந்த த்ரிஷாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறேன், என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறனிட்டு கண்ட வேலைங்களை செஞ்சு அதோ உன் கையில் இருக்க குழந்த அத்தை இழக்காத, சரியா? வாயவும் கண்டதையும் பொத்திக்கி நீரு. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா அது என்னோட பர்மிஷன் வேணும். போனால் போட்டோன்னு விட்டு வைக்கிறேன், போ. என்னது? வானா விடுங்க, எவ்வளோ ஆடுறாலும் ஆட்டம். எல்லா கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். இன்னைக்கு அவங்க பக்கம் மழை பெய்யுது, அதுக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் அந்த மழை நின்ன உடனே அடங்குவாங்கல்ல, அப்போ அந்த மழை தண்டியெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகும். அப்படி அடிச்சுக்கிட்டு போகும்போது அவளுக்கு புத்தி வரும். வாங்க போகலாம், பார்க்கலாண்டி யார் அடிச்சுக்கிட்டு போகிறாங்க, யார் தங்குறாங்கன்னுட்டு. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? சி, உங்க அம்மா என்னடி சொன்னு உன்னெல்லாம் வளர்த்தாங்க? கார்த்தி, மரியாதை கொடுத்து பேசு. அவ உனக்கு இப்போ அத்தை பொண்ணு கிடையாது, அண்ணி. வாங்கண்ணி போங்கண்ணி தான் பேசணும். யாரு இவளியா? என் உசுரே போனாலும் இவளை நான் அண்ணின்னு கூப்பிடவே மாட்டேன். நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட இவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். எங்கள் அண்ணனோட வாழ்க்கையை கெடுத்து இந்த வீட்டோட சந்தோஷத்தை கெடுத்த இவளுக்கு மரியாதை ஒன்று கேடு. பரவாயில்ல மாமா, நீங்கள் குழந்தைலேருந்து நீங்கள் என்னை போடி வாடின்னு தான் கூப்பிட்டு பழகிட்டீங்க. பரவாயில்ல, அப்படியே கூப்பிட்டுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு 5 நிமிஷம் நான் அஞ்சலிக்கிட்ட பேசணும். அதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைக்குமா? என்ன பேசணும்? ஓ, என் மேலே பயம் இருந்தால் போ, என் மேலே பயம் இல்லைன்னா நின்று பேசு. நீங்கள் போங்க, நான் பேசிட்டு வரேன். என்ன சொல்லு? இங்கே பாரஞ்சலி, நீ நம்பினா நம்பு, விட்டா விடு. எனக்கும் சுதாகர் மாமாக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சு. வேணுமானா இங்கே பாரு, நெத்தியில் குங்கு அழிஞ்சிருக்கு, அப்புறம் உடம்பெல்லாம் ஒரே வலி.
டயர்டாக இருக்குது. இங்கே பார் மோனிஷா, நெத்தியில் குங்குமத்தை மாமா தான் அழிக்கணும்ட்டு இல்லை, நீயே கூட அழிச்சிக்கலாம். உடம்பு வலி இருக்குதா இல்லையான்னுட்டு நான் கண்டுபிடிக்க முடியாது, உனக்கு தான் தெரியும். நீ எப்படி வேணும்னாலும் போய் சொல்லலாம். இங்கே பார், மாமா எப்படின்னுட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்படி பொய் வேஷம் போட்டு நடித்து ஊரை ஏமாற்றலாம். உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. ஆல்ரெடி கெடுத்துக்கிட்ட, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியோ கடந்து சாவு. அஞ்சலி, வந்தங்க. இவன் என்ன எப்படி கோவப்படுறா? நிஜமாவே சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சா இல்லைன்னு தெரியலையே. அவள் சொன்னபடி இவளே குங்குத்தை அழிச்சிக்கிட்டு வந்திருப்பாளோ? என்னம்மா? என்னடி அப்படி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. ஏ மோனிஷா, உண்மையை சொல்லு, சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சா இல்லையா? அது வந்து என்னடி வந்து போய் நெசிக்கிற?